உங்க பேரு? தவமணி. என்னாச்சு உங்களுக்கு? வெயில்னால வந்திருக்கா முகத்துல? அழைச்சிட்டாரு அந்த மாதிரி. என்ன பிரச்சனை? அந்த மளிகை கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஊர்ல அதான் அங்கிருந்து எங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் தொடர்பு ஆயிடுச்சு. அப்படி தெரிய வந்தது? அவருக்கே ஒரு நாள் பார்த்து விட்டாரு. என்ன அவருக்கே தொடர்பு இல்லையா உங்களுக்கு அவரோட? இருக்குது இங்கேயே. எப்படி? அது இது மாதிரி செஞ்சாருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரி அப்ப பேசி காசு வாங்கிட்டு வா. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க புருஷன்ட்ட சொன்னப்போ சொன்னாரா? அப்படிதான் அவர் ஒத்துப்பட்டு வந்தாரு. நான் ஏன்னா அவருக்கு உடம்பு நானே போய் வாங்கிட்டு வருவேன், காசு கொடுப்பாரு. அப்ப அந்த வயசு கம்மியா? புரியலையே. கம்மியா கூட இருக்கும். அப்ப அந்த பையனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க? மனசா தெரிஞ்சுது, அவ்வளவுதான். அவரை நான் பயன்படுத்தணும் இல்லை, அவருக்கு சில பேருக்கு இருந்தாலும் கொடுக்குன்ற மனசு வராது. பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? பதிலுக்கு வந்திருக்கீங்க. இப்போ எனக்கு ரொம்ப என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. இப்போ இந்த தொடர்பு இப்படியே இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ அவர் வேண்டான்றாரு. யாரு? என் வீட்டுக்கார். உங்களுக்கு பிரச்சனையா? அதான் பிரச்சனை. அவர் இல்லாம இருக்க முடியல, கந்தன் இல்லாம உங்களால? அவரும் வேண்டாம் மேடம். அவர் வாழ்க்கை அவர் பாத்துக்கிட்டோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இவ்வளவு நாள் அதே சூழ்நிலை தானே? ஆமா, இருந்தாலும் அப்போ எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் மேடம். தெரியாம செஞ்சுட்டேன். அது ஃப்ரெண்ட்ஸுப்பா பழக்கணும், அது அப்படியே கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு. அப்ப தெரியல. அடிச்சாரு உங்களை? அவரு டெய்லியும் தண்ணி போட்டா ஒரு மாதிரியா பேசி அடிப்பாரு மேடம். தண்ணி போட்டாருன்னு வச்சே தினைக்கும் அவகரவா பேசுறது, அடிக்கிறது, ஏதாவது ஒண்ணு. காலையில ஆனா ஒரு 2 மணி வரைக்கும் சொன்ன மாதிரியா இருப்பாரு. 2 மணி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட சொல்லி அவருக்கு தெரியும், அவர் எப்படி அதை தாங்கிப்பாரு? அது தாங்கிட்டு தான் இருந்தாரு. அப்ப அவருக்கு என்ன பிரச்சனை இப்போ? அவருக்கு இப்ப அவர் கூட நான் இருக்கேன், நான் அவரை விட்டுடணும்னு சொல்றாரு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. மேடம் தப்பு இல்லையா? தப்பு இல்லைன்னு வச்சுங்க மேடம். நான் அது போல வாழ்ந்துட்டு இருந்தேன் மேடம். என்னை தெருவில் அசிங்கப்படுத்திட்டாங்க மேடம். யாரு? என்ன பண்ணாரு? போன் பண்ணி அசிங்கமா சொல்லி எங்க அப்பா கிட்ட திட்டி ஊர்ல எல்லாரும் பூந்து. சரி, நீங்க 2 பேரும் தப்பு பண்ணா அவங்க வீட்டுக்காரர் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொறுமையா இருக்கிற நான் ஆரி பண்ணிட்டேன் மேடம். அறியாத வயசுன்னா என்ன வயசு உங்களுக்கு? 23 வயசு மேடம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அப்பவா இப்பவா? பண்ணிட்டேன். அதுக்கு விட்டு இருக்கணும், ஏன்னா பேசி விட்டுட்டு இருக்கணும். என்ன பண்ண அடிச்சாரு. இல்ல, தப்பு பண்றவங்க என்ன வேணுமோ நான் செய்யறேன்னு இவர் எழுதி கொடுத்து மேடம். அவர் கையை தவங்கினாரு எழுதி என்கிட்ட. என் குடும்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் இவங்க சென்னை வந்தாங்க. நீங்களும் இங்க வந்தீங்களா? நான் மேடம் சென்னை இங்க வந்தீங்க. ஆமா, எல்லாத்தையும். அப்புறம் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா? நான் கூட்டிட்டு வரல மேடம். அப்புறம் எப்படி நீங்க ஒன்னா வாழ்ந்தீங்க இங்க வந்து? இவங்க வீட்டுக்காரரும் இவங்களும் சென்னைக்கு வந்துக்கிறாங்க. சென்னைக்கு வந்திருக்க சொல்லி மெட்டிருக்காரு. அவங்க 1 நாள் தானே இது போல வந்திருக்கான். மெட்டிருக்காங்க, ரொம்ப மெட்டிருக்காங்க. மெட்டி கட்டி வச்சு எல்லாம் மெட்டிருக்காங்க. இது பயந்துட்டு எனக்கு போன் பண்றாங்க. உங்க நம்பர் தான் இவங்க பேசுறாங்க, இது போல அழுகுறாங்க, புலம்புறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததும் வீட்டுக்காரர் தான் மேடம் சொன்னாரு. எதுக்கு வர சொன்னாருன்னா, என்ன பண்றான் ஏது பண்றான், சரி வர சொல்லு, எங்க இருக்கிறானா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இது மாதிரி காசு கீசு எதாவது கேட்டா வாங்குறதுக்கு தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. குடிப்பாரு, நான் அவர் குடிப்பாரு. மேடம் நான் என்ன பண்ணேன், தங்கினீங்களா அவங்க வீட்டுல? அவங்க வீட்டுல தான் மேடம். நான் அவங்க வீட்டுக்காரு பின்னாடி பக்கமா பாத்ரூம் பக்கமா ஓடியாந்து என் கை ஓடியாந்து பிடிச்சாரு. தவமணி எல்லாம் மாறிட்டேன்டா, சாப்பிட்றேன் எனக்கு வற்புறுத்தினார். ரொம்ப இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் மனசுல வச்சுக்காத, சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, மீண்டும் வற்புறுத்துறாங்க. சரி சாப்பிட்டுட்டு இவர் என்ன பண்ற, கை செய்கை காட்டிட்டு போறாரு. கண் குளிர பார்த்தேன். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. செய்கை காட்டினாரு. 3 நாள் கத்து 3 நாள் பத்து வரான், அவங்க கூட இருந்துட்டு போன்னு பச்சா சொல்றதுக்கு பத்தி நம்ம அவர் கை செய்ய காட்டு போறேன். நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப அவரு இந்த மாதிரி பண்ணாரா? அது தெரியாது மேடம், எனக்கு தெரியாது. நீங்க காசு கொடுத்தீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒரு பைசா அவருக்கு தர மாட்டேங்க. எனக்கு தான் குடும்ப சூழ்நிலைக்கு எனக்கு தான் இவர் எனக்கு தான் வீட்டுல போயிருந்தீங்க. நான் தேடி போல மேடம். அவன் போன் பண்ணி வர வச்சு நான் பண்ணல, நான் போயிட மாட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர். என்ன வற்புறுத்தினாங்க. ஏன் போறீங்க? என்ன மேடம் போன் பண்ணி வர சொன்னா நீ சாப்பிடுறீங்க? அடுத்த நாளைக்கு காலையில போன் பண்ணி சைக்கிள் எடுத்துட்டு அவங்கள தேடி ஏன் போறீங்க? அந்த அளவுக்கு என்கிட்ட மேடம்
இது என் மனுஷனுடைய இது இறக்கத்தை ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க மேடம். அந்த அளவுக்கு பண்ணதுனால அது அதனால பாப பரிதாபப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க. ஆமாம் மேடம், அதான் உண்மை மேடம். இறக்கப்பட்டு தான் மேடம். அது எவ்வளவு வருஷம் அவங்க வீட்டுல இருந்தீங்க? எப்போ மேடம்? அவங்க வீட்டுல சென்னைக்கு வந்தா மேடம். சென்னைக்கு வந்து 6 வருஷமா இருக்கு மேடம். அவங்க வீட்டுல. ஆமாம் மேடம். 3 பேருக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் எப்படி? அது அவங்க தான் பண்ணாங்க மேடம். அரேஞ்ச் என்ன அரேஞ்ச்மெண்ட்? அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு வரேன். எனக்கு கேட்க வேண்டாங்க. உங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வீட்டுக்குள்ள எப்படி போயிடல மேடம்? எப்படி நீங்க 2 புருஷன் ஒரு பொண்டாட்டி எப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்க? அப்படி இல்ல, நான் ஒரு வீடு வாடகை எடுத்து இல்ல இவர் தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு சாப்பிட எதுக்குன்னா அவர் வாடகை எடுத்துன்னு இருப்பாரு. சாப்பாடு இருந்தா நான் எத்துமே வீட்டுல கொடுத்துட்டு வருவேன். பக்கத்து தெருவா? ஒரே வீட்டுல இல்ல. அப்ப 2 வீட்டுல 2 புருஷன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சூழல் எல்லாம் சொன்னீங்க. அது ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு தேர்ப்பாடு கொடுத்து நன்றி கடனுக்கு அப்பா இல்ல மேடம். அவரு எனக்கு நிறைய செஞ்சாரு. ரொம்ப கஷ்டம். அதுக்கு துணையா இருக்கு. எப்போல இருந்து அவர் மாறினாரு? யார்? என் வீட்டுக்காரர் சொல்லுங்க. அது ஆரம்பத்துல இருந்து அவரும் கடையில வச்சு நான் கடை எடுத்தேன் மேடம். பெரம்பூர்ல அவரும் கடையில உட்கார வச்சேன் மேடம். கடை எடுத்து நானும் கடைக்கு போயிட்டு கோச்சுட்டாரு. அது அவரை தான் கேட்கணும் மேடம். இப்ப குமார் சொல்லுங்க, யார் இவரு? அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு மேடம். என்ன பிடிக்கல? இப்போ நீ இந்த லைஃப் பாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பிடிக்கல, வேண்டாம். பொண்ணு பெருசாயிட்டாளா? அந்த வந்து ஊருங்கெல்லாம் என்ன எவனும் 2011 சொல்றீங்க, இன்னைக்கு 16. 5 வருஷமா தெரியல பொண்ணு பெருசாகிறான்னு. அதான் நான் இப்போதான் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாரு. நீங்க வந்தீங்க அதுதான் எனக்கு புரியல. எங்க வீட்டுக்காரர் பிரச்சனை பண்றதோ இவருக்கோ என் பொண்ணு நீங்க தான் அரேஞ்ச். இவரும் வேண்டான்னு சொல்லிட்டு வேற என்ன சொன்னீங்க? இவருக்கும் எனக்கு எந்த சம்மதம் இருக்க கூடாது. இல்ல வேற ஏதோ சொன்னீங்க. இல்ல மேடம், அதான் இந்த மாதிரி பழக்க வழக்கம் வச்சிருக்கு. இது தாலியா இருக்கு தத்திரு அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மை. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி இதெல்லாம் என்ன சரி அவன் கூட உள்ள எதுக்கு இருந்தான், உள்ள என்ன பண்ணான்? அது அப்ப வந்து நுங்கு வெட்டுற காலம் மேடம். கத்தி கொடுங்க. மத்தியான நேரத்துல யாருமே கிடையாது மேடம். அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல. அதுக்கப்புறம் அது சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன் மேடம். அவன் ஊர்ல இருந்து சென்னைக்கு ஒரு நாள் வந்து உன்னோட இருந்திருக்காங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அதெல்லாம் முடிஞ்சது. அது தைக்கிற வேலை ஏதோ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட தொடர்பு வச்சிருக்கேன். அதுவும் அப்புறம் அவங்கிட்ட பழக்கம் இருந்திருக்குது மேடம். இது இப்படியே இருந்திருக்கு. இப்படி இருந்திருக்கும் போது இவன் கடை வச்சிருக்கான் ஊர்ல, மளிகை கடை. அப்போ இவன் கடையில இருந்து எதனா 1-2 எடுத்து வந்து கொடுக்கும். கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து ஆசை காமிச்சிட்டான். இப்போ நான் வந்து அங்க சொன்னீங்களாமே பரவாயில்ல அவனோட கனெக்ஷன் வச்சுக்கோ பணம் வாங்கிக்கோன்னு. அப்படிலாம் கிடையாது மேடம். அது கேட்குங்க, சொல்லிட்டே வரேன். 1000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போய் நகை எடுக்க கூப்பிட்டு அந்த பணம் உனக்கு எப்படி வந்தது? அது வந்து இவங்க தூக்கி எல்லாம் கொடுத்தாங்க. 80,000 இல்ல. யாரு? இவரு கொடுத்தாரு. எதுக்கு? எனக்கு அவருக்கு ஏற்படுத்துறதுக்கு. இல்ல மேடம். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அதுக்கு முன்ன அடிச்சு பாருங்க, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அவன் வந்து பாத்துட்டு இருக்கான். இல்ல மேடம், அதெல்லாம் இல்லை. இது வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. என் வீட்டுல உள்ள இருக்கிறாங்க 2 பேரும். 2 பேரும் இவளையும் அடிச்சேன், இவனையும் அடிச்சேன். 2 பேரையும் அடிச்சேன் மேடம். இந்த விளக்கம் இது ஆனே. அந்த கதவு போடுறான்னு அவங்ககிட்டயும் எனக்கு அந்த கணக்கெல்லாம் அந்த அக்கவுண்ட் எல்லாம் கேட்க வேண்டாங்க மேடம். நீங்க சென்னைக்கு வந்தப்பறம் அந்த பையனை ஏன் கூப்பிட்டீங்க? நான் கூப்பிடல மேடம். சரி, எவ்வளவு நாள் இந்த பையன் உங்க மாதிரி? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பையனை வர சொன்னீங்களா இல்லையா? இல்ல மேடம், நான் என் தம்பி மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு ஏன் சொன்னீங்க? எல்லா கடையில போய் உட்காந்தீங்களா? இல்ல மேடம், இந்த இங்க இந்த பெரம்பூர்னு ஒரு கடை எடுத்தாங்க. அங்க போன ஒரு 2 நாள், ஒரு வாரம் 10 நாள் போன. அந்த கதையை கேளுங்க மேடம். இவரோட கடையில இவர் போய் 10 நாள் இருந்தாராம். 10 நாள் தான் இருந்தாரா? இல்ல மேடம்.